கர்த்தருடைய வீட்டை நீங்க கட்டுங்கள், உங்களுடைய வீட்டை கர்த்தர் கட்டுவார். இப்படி எல்லாம் இந்த பில்டிங் கட்டுறவர்களாய் மாற்றிவிட்டார்கள் கர்த்தரை. நீங்கள் இந்த காணிக்க பெட்டியிலே இப்படி ஒரு பொருத்தனை பண்ணி இவ்வளவு தொகையை போடுங்கள், இப்படி செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தருவார். உலகத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களை சபை மீண்டும் உலகத்துக்குள் ஆசீர்வாதத்துக்காக மீண்டும் அனுப்பிவிட்டது. இப்ப என்ன செய்வாங்க? இருக்கிற வேலையில இன்னும் ஒரு வேலையை கூட்டி செய்வோம் என்னுவார்கள். இன்னும் ஒரு வேலையை செய்வோம், அப்பதான் நாங்க அந்த விசுவாசியை போல வசதியாய் வரலாம், அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு கார் வாங்கலாம் அப்படியே நினைச்சு அவங்க வேலையோடு சேர்த்து இன்னொரு பார்ட் டைம் வேலை, இன்னொரு ஷார்ட் டைம் வேலை, இன்னொரு பேட் டைம் வேலைன்னு சொல்லி இப்படியாய் கூட்டி கொண்டு போவாங்க. நாளடைவில் இந்த ஆசீர்வாதங்கள் அவங்க பெற்று 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 சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் அந்த நாளிலையும் ஒரு வேலையை தெரிவு செய்து கொண்டு போய்விடுவார்கள். உலக ஆசீர்வாதங்களை குறித்தே சபையில் போதிப்பதினால் உலகத்துக்குள்ளே சபை போய்விட்டது. நித்தியத்தை குறித்த தெளிவான போதனைகள் ஜனங்களுக்கு இல்லாததால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை தருவார், தேவன் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தருவார், தேவன் உங்களுக்கு ஒரு சொந்த காரை தருவார், இப்படிப்பட்ட காரியங்களையே போதிக்கிறார்கள். போதித்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஜனங்களுடைய இருதயத்தில் பதிகிற ஒரு காரியம் ஆசீர்வாதங்கள். பணம் வேண்டும், பொருள் வேண்டும், வீடு வேண்டும், கார் வேண்டும், விமானம், இப்படி என்று சொல்லி ஜனங்களுடைய இருதயம் முழுவதையும் உலகத்தை நோக்கி திருப்பி இருக்கிறாங்க. உலக ஆசீர்வாதங்களை பிரதானப்படுத்தி போதித்து அவங்களுடைய இருதயங்களுக்குள்ளே உலக ஆசீர்வாதங்களே நிரம்பி இருக்கிறது.